ஒரே இங்கே வா, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஏம்மா நொண்டி நொண்டி நடக்கிற? சுச்சோ அம்லோ, என்னாச்சு காலுக்கு? கொடுங்க. சோ சுளுக்கிருச்சா? கால் சுளுக்கிருச்சா? ஆக்சுவலி ஓரியோக்கு வந்து காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நொண்டி நொண்டி நடந்துட்டுருக்கான். எங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு 2 days ஆக்குப்பைடாக இருந்தாங்க. எந்த கேப்பில் அவன் வந்து கால் சுளுக்குனதே எங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறமா ரொம்ப பிஸ்ட் ஆஃபாக இருக்கான், நொண்டி நடக்கிறான். அதாவது சரியான ஆட்டம், அங்கே ஓடுறது என்ன இங்கே ஓடுறது என்ன, எப்படி ஓடி எப்படி கால் உடச்சிக்கிட்டான்னு கிடையாது, இந்த மாதிரி அவனுக்கு சுளுக்கு வந்ததே கிடையாது. ஒரு 3 years இப்படி ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. குழந்தை பாவண்டா, கந்திஷ்டி ஆயிடுச்சு. டான்ஸ் வீடியோஸ்லாம் போட்டு நிறைய கந்திஷ்டி ஆயிடுச்சு. எங்கே போய் ஓடினான்னு தெரியல. ஃபேஸே பொக்குன்னு போயிட்டான். காலையிலேருந்து சரியாக சரியாக சாப்பிடலை, பொக்குன்னு போயிட்டான். ஸோ ஓரியோட ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணோம், லைக் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணோம் நாங்கள் நினச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு என்ன பப்பு இது, இந்த மாதிரி கால் வலியை தான் வந்துச்சுன்னா இமீடியட்டாக எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் அதை தாண்டி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ திவாலி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட்டாசை வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வேறு ஓவராக டிப்ரெஷனில் இருக்கான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஓரியோஸ். இன்னைக்கு டெய்லியும் கண்டிப்பாக போஸ்ட் போட்டே ஆகணும்ல. ஸோ அவள் இவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் கோத்ரூ பண்ணுறான் அப்படின்றது எல்லாருக்கும் நாங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். சரி ஓரியோ, ரொம்ப நடிக்காத. உனக்கு லைட்டாக தான் கால் வலி அண்ட் கொஞ்சம் பயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சே ஸ்ட்ராங் பட்டுக்குட்டி, சொல்ல குட்டி.